காஞ்சிபுரம் கவுனேரிக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட காரைப்பேட்டையில் 16.83 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தொட்டி அமைக்க டெண்டர் கோரப்பட்டது. பொதுவாக இணைய வழியில் வெளியிடப்படும் டெண்டர்களுக்கு ஒப்பந்ததாரர்கள் விண்ணப்பிக்க போதிய கால அவகாசம் தரப்பட வேண்டும். ஆனால் இந்த டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே முடிவடைந்ததாக ஆன்லைனில் காட்டியது. அதாவது மே 19ஆம் தேதி காலையில் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டு வெறும் 6 மணி நேரத்திற்குள்ளாகவே விண்ணப்பங்கள் பெறப்பட்டு டெண்டர் முடிக்கப்பட்டது. அடுத்த 1 மணி நேரத்திலேயே சம்பந்தப்பட்ட நபருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த விதிகளின்படி மே 12ஆம் தேதியே இந்த டெண்டர் அறிவிப்பு ஆன்லைனில் பொதுமக்களின் பார்வைக்கும் ஒப்பந்ததாரர்களின் பதிவிறக்கத்திற்கும் கிடைத்திருக்க வேண்டும். மே 19ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிகாரிகள் திட்டமிட்டு மே 12 முதல் மே 18 வரை ஆன்லைனில் இதை வெளியிடாமல் மறைத்துள்ளனர். கடைசி நாளான மே 19 அன்று காலையில்தான் ஆன்லைனில் பதிவேற்றி யாருக்கும் தெரியாமல் தங்களுக்கு சாதகமான நபருக்கு ஒப்பந்தத்தை முடித்துக் கொடுத்துள்ளனர் என்பது விசாரணையில் அம்பலமானது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் ஆதாரங்களுடன் தகவல் வெளியானது. தாவேகா ஆட்சி அமைந்த சில வாரங்களில் இந்த முறைகேடு நடந்ததால் அரசின் மீது விமர்சனங்கள் எழுந்தது. பொதுவெளியில் எழுந்த கடுமையான விமர்சனங்கள் மற்றும் முறைகேட்டிற்கான ஆதாரங்கள் வெளியானதைத் தொடர்ந்து இந்த டெண்டர் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக அரசு அறிவித்தது. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் ஆர்த்தி விசாரணை நடத்தினார். உயரதிகாரிகளிடம் முறையான அனுமதி பெறாமல் அதிகார வரம்பை மீறி தன்னிச்சையாக இந்த குறுகிய கால டெண்டர் விடப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தி மற்றும் உதவி பொறியாளர் கையல்விழி ஆகிய இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர்.